ஸோ ஒரு நல்ல கதையை தேர்வு செஞ்சு ஒரு படம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன அறிவாற்றல் நமக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்பினேன். அப்போ ஏன் ஒரு நல்ல கதையை தேர்வு செய்யக்கூடிய நமக்கு ஒரு நல்ல கதையை எழுத தெரியாதா? சரி, ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்ட்டு சோ கால்டு ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு நல்ல நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்கெட்சில் ஒரு ஆள் தேவை. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நடந்தது. பார்த்தா அந்த கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணுவார் பிக் பாஸில். அப்புறம் பொண்ணுங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு பயங்கர ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பையனாக இருப்பாப்புல. அது வந்து வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு படம். எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட நான் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன். கிட்டத்தட்ட நெருக்கி 3 மணி நேரம். எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, படம் நல்லா இருக்குது, இதை ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சா தான் படம்ட்டு. எனக்கு படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட பர்சனலாக எடுக்க தோணலை. படத்தில் ஒரு 20 நிமிஷம் குறைச்சிட்டேன்ட்டு அந்த படத்தை திரும்ப வந்து எல்லாருக்கும் தெரியல காட்டுறோம். பார்த்த நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கிற வட்டாரம்லாம் பிரமாதம் படம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒர்க் பண்ணதுலேயே வந்து அதிக படம் வந்து விஜய் சேவி கூட தான் இருந்திருக்கீங்க. ரொம்ப இயல்பான மனிதர். எது பட்டாலும் என் மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன விமர்சனம் அவர் வைக்கணும்னு நினச்சாருனா கூட அது ரொம்ப யதார்த்தமாக வைப்பார். ஓகே, சைலண்டாக சைலண்டாக அப்படியே கரெக்டாக சொல்லிடுவார், நீங்கள் இப்படி தான் அப்படின்ட்டு. வாழைன்னு ஒரு படம் பண்ணுறேன், சின்ன படம் தான். அதில் ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு பாத்திரம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. இதுன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, கூப்பிடுங்க வரேன்னு. நான் எப்பயும் வந்து கொஞ்சம் பரட்ட தலையாக தான் இருப்பேன். நீங்கள் போய் ரெடி ஆகிடுங்கன்னாரு. ரெடி ஆகிடுறேன், காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துருங்கன்னு. அது இல்லைண்ணே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து முடியை வெட்டணுன்ட்டு. சரி, முடி தானேங்க, எப்படி வெட்டணும் அப்படின்னு. நீ இருங்க அப்படின்ட்டு அந்த கிராமத்துலேயே ஒரு முடி திருத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு வந்து மரத்துக்கில் உட்கார வச்சு ஒட்டையாக எல்லாத்தையும் சைடு கீடு எல்லாம் கட் பண்ணி ஒரு ஃபங்கு வைக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக தூக்கி வாரி, எனக்கு இந்த தூக்கி வரனாலே செட் ஆகாதுங்க, பெரிய அகலை நெத்திங்க, அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம்ன்ட்டு. எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. ஸோ இன்றைக்கி வந்து ஃபயர். ஸோ ஃபயர் படம் இயக்குனரும் ஒரே ஆள் தான், ப்ரொடியூஸ் பண்ணவரும் ஒரே ஆள் தான், ஜிஎஸ்கே சதீஷ் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார். சார் ஃபயர் கேட்டோம், ட்ரைலர் ட்ரீசரும் பார்த்தோம். ட்ரீசர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்குது, ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறீங்கன்றதும் தெரியுது. இதெல்லாம் தாண்டி கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம், ஆடியன்ஸ் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு. நாகர்களோட இஷ்யூ சொல்கிறாங்க, நாகர்களோட இஷ்யூ சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் பார்க்குறோம், கமெண்ட்ஸில் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த கதையை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி எந்த இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு தோணுச்சு? சரி, அதாவது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது வந்து நாகர்கோயில் காசி. வெளி உலகத்துக்கு தெரியாத பல காசிகள் இன்றைக்கி வந்து முகமுடியோடு இருக்காங்க. இந்த சமுதிரத்தை வளம் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களில் இருக்கக்கூடிய ஒரு காசியை பற்றிய கதை தான் இது. ஸோ காசின்னு டைட்டில் வச்சதால் ஸ்ட்ரெயிட்டாக காசியை அந்த காசியான்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த கதை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெய்லி நம்ம நாளிதழில் பார்க்குறது, ஊடகங்களில் பார்க்குறது, மொபைலில் வர்ற எல்லா வந்து உங்களுக்கு ஃபார்வர்டட் மெசேஜ், சோஷியல் மீடியா மெசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சொசைட்டியில் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு 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 திகைப்பையும் அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த மாதிரி செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. 3 வயசு குழந்தைகிட்டையும் பாலியல் துன்புறுத்தல் இருக்குது. முந்தானேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன், 72 வயது மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த சொசைட்டி ஏதோ ஒரு இன்னும் அந்த செக்ஸ் அவேர்னஸ் கிடையாது, செக்ஸ் எஜுகேஷன் பற்றி இன்றைக்கி நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் வந்து முழுமையாக இன்னும் அது வந்து சென்றடையலை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் கரண்ட் சினாரியோ. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பெண்கள் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த நாட். ஸோ அப்போ அது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி அதில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு என்ன நடந்ததுன்றதை அப்சர்வ் பண்ணி கலை பண்ணி பார்த்து அவங்கள வந்து நம்ம நேராகவே சந்தித்து அந்த கேரக்டர்ஸை வச்சு ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுடைய அந்த ரியல் விஷயங்களை வந்து கொஞ்சம் கோட் பண்ணி சினிமாக்காண்டி கொஞ்சம் மாற்றிருக்கோம். இல்லைன்னா அவங்கள அப்படியே எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி உருவானது தான் ஃபயர்.
நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க தெரியும். நீங்கள் உங்கள் படங்கள்லாம் எண்ணி சொன்னாலே அது அவ்வளோ படங்கள் நல்ல படங்கள்லாம் இருக்குது. ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்த சதீஷ் சார் வந்து திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இறங்கும் போது இது இந்த கதை தான் உங்களை புஷ் பண்ணுதா டைரக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து இந்த சூழல் வந்து ஓகே நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உங்கள் சொசைட்டி இப்போ நீங்கள் சமூகத்தை பார்வையில் பார்க்குற இந்த பார்வை தான் வந்து இந்த கதையை நான் சொல்லணும்னு சொல்லி உங்களை டைரக்ட் பண்ண புஷ் பண்ணிச்சா? இல்லை, அதாவது கலைக்கு வந்து ஒரு ஒரு எல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுதான் அப்படின்ற ஒரு பவுண்ட்ரிஸ் கிடையாது. இப்போது நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது வந்து நடிக்கணும்னு உள்ளே வந்தால 95லேயே வந்து நான் நடிக்கணும்னு உள்ளே வந்து 2 படங்கள் நடித்து பாதியிலே நின்று போய் பல காரணங்களால் நின்றுருச்சு. அப்போ நிறைய சீரியல்ஸில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் பெரிய எதிர்ப்பு, சினிமா பக்கமே போகக்கூடாதுன்னு. பட் சினிமா ஒரு பெரிய பேஷன் எனக்கு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. ஸோ என்னுடைய அந்த அடிப்படை விஷயங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு தொழில் தேவைப்பட்டது. தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சினிமா மேலே அந்த ஒரு பேஷன் மோகம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு கிராஃப்டில் நம்ம சினிமாவில் இருக்கணும்ன்ட்டு சரி முதல்ல படங்களோட வியாபாரம்னா என்னென்னு தெரிஞ்சுப்போன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாரில் படங்கள் விநியோகம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தேன். படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல நல்ல கதைகள், நல்ல நல்ல இயக்குனர்கள், நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் அமைஞ்சாங்க. தேசிய விருது வாங்கி கொடுத்தது. அது இன்னும் கூடுதலான ஒரு பொறுப்பை கொடுத்தது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்ம அதை விட சிறப்பாக வேலை செய்யணுன்ற அந்த உத்வேகத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அதை நோக்கி நல்ல நல்ல படங்களாக வந்து கலைத்தாயோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். எனக்கு அமைஞ்சதெல்லாம் நல்ல படங்கள் அமைஞ்சது, நல்ல கதை அமைஞ்சது. ஸோ ஒரு நல்ல கதையை தேர்வு செஞ்சு ஒரு படம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சின்ன அறிவாற்றல் நமக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்பினேன். அப்போ ஏன் ஒரு நல்ல கதையை தேர்வு செய்யக்கூடிய நமக்கு ஒரு நல்ல கதையை எழுத தெரியாதா? சரி ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு 4-5 லேயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் இருக்கிற கதைகளை பற்றிலாம் அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது நம்ம பண்ண படங்கள் எல்லாமே ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்த நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு பாணியில் கொடுப்போம்னு சொல்லி அப்போது இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்க அதிலிருந்து சிலதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் பண்ணுவோம். டைரக்ட் பண்ணுற கான்ஃபிடென்ட் எப்படி வருது அப்படின்னா இத்தனை படங்கள்லேயும் நான் ஏதாவது ஒரு கிராஃப்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஓகே, எடிட்டிங்காக இருக்கும், இல்லை டிசைனிங், மூவி டிசைனிங் ஒர்க்காக இருக்கும், இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், செட் ஒர்க் இருக்கும். அப்புறம் ஸ்பாட்டில் ஒரு டைரக்டர்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு அப்சர்வ் பண்ணுவேன் போய் பார்க்கும்போது. ஸோ அது நாலேஜை கெயின் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ கெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசராக என்னால் வந்து ப்ரொடக்ஷன் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த அனுபவங்களை வச்சு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் டைரக்ஷனுக்கு வந்தேன். இப்படி வந்தது தான் இந்த ஃபயர். ஓகே. அண்ட் வந்து படத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போது பாலாஜி பாலா ஒரு பிக் பாஸோட பாலா அவரையும் எடுத்துருக்கீங்க. அண்ட் 4 ஃபீமேல் கேரக்டர்ஸும் இருக்காங்க கதையில். இதை தாண்டி சஸ்பென்ஸில் ஒரு மாதிரி த்ரில்லராக போகுது. இப்போ இந்த கதைக்களத்துக்கு இப்போ நீங்கள் ஹீரோ வந்து வேறு யாரை கூட சூஸ் பண்ணலாம், பாலாவை சூஸ் பண்ணுன்றதுக்கு காரணம் எங்கேருந்து உருவாகுது? நிறைய இன்டர்வியூஸில் இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது கதையை கூட நல்லா எழுதிட்டேன். அந்த கதையை வந்து திரைப்படமாக்கும்போது அதுக்கு வந்து காட்சிகளாக உயிர் கொடுக்கறது வந்து அந்த ஆர்டிஸ்ட் தான். அவங்க அதை வந்து தத்ரூபமாக நல்ல சிறப்பாக நடித்தாதான் நம்ம எதிர்பார்க்குற காட்சிகள் கன்சீவே அங்கே வந்து திரை வடிவத்தில் வரும். ஸோ இதை கேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஃபீமேல்ஸ் கேரக்டர்ஸை முதல்ல சூஸ் பண்ணுவோன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னும் போது எனக்கு சாக்ஷி அகர்வால் வந்து மைண்டில் தோணுச்சு. அப்படியே வந்து ஒரு அவங்க இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். அடுத்தது ஒரு குழந்தைக்கு தாயாக ஒரு தனிமையில் வாழற ஒரு பெண்ணாக வந்து ஒரு மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கேரக்டருக்கு அப்போது ரச்சிதா மகாலட்சுமியோட 2-3 ரெஃபரன்சஸ் எனக்கு வந்தது. பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. ஏற்கனவே சரவணன் மீனாட்சியில் அவங்க ரொம்ப ஃபெமிலியர் அவங்க. ஸோ அவங்கள வந்து வர வச்சு பேசி அவங்கள ஃபிட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் சாந்தினி தமிழரசன் ஒரு இன்னசென்ட் ஒரு ரூரல்லேருந்து சிட்டிக்கு வந்த ஒரு கேர்ள், அதாவது கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெண் தேவைப்பட்டது. அவங்க ஆல்ரெடி என்னுடைய ரம்மி படத்தில் நடிக்க வேண்டியது. ஓகே, அவங்க தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டருக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது. பட் அவங்களுடைய படங்கள் கால் ஷீட்டில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்ததால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அவங்க கிராப் பண்ணாங்க. அது எனக்கும் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ஃபெமிலியராக இருந்த காயத்ரி ஷன்
அவங்க கண் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். கொஞ்சம் துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேரக்டர் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணேன். இவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே இந்த சோ கால்டு ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு நல்ல நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்கெட்சில் ஒரு ஆள் தேவை. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நடந்தது. நிறைய பேரை நடத்தி பார்த்தோம். அதில் வந்து யாரும் வந்து எனக்கு முழுமையாக கிடைக்கல. சில பேருக்கு பிடிச்சிருந்தது, பட் பண்ண தயங்கினாங்க. அவங்களுக்கு இமேஜ்னு ஒன்று இருக்குது, இது நெகட்டிவ் ஷேடு கொடுத்துருமோன்ட்டு கதாபாத்திரமாக பார்க்கல. சில பேர் வந்து பண்ணுறேன் அப்படின்றாங்க, பட் எனக்கு அந்த அந்த கேரக்டருக்கு அவங்க உட்காரல. அப்போ தான் அந்த பிக் பாஸில் பாலாஜியோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சார். பார்த்தா அந்த கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணுவார் பிக் பாஸில். அப்புறம் பொண்ணுங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு பயங்கர ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பையனாக இருப்பாப்புல. இந்த கேரக்டருக்கு இதுதான் தேவை. அப்புறம் அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர், பாடி லாங்குவேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அவரை வந்து ஃபிட்டிங் பண்ணலான்ட்டு அவரை ஃபிட்டிங் பண்ணேன். அப்படி வந்தது தான் பாலாஜி. ஓகே சார். ஸோ இப்போ வந்து உங்களுடைய சில படங்கள் எடுத்திருக்கேன். அதிலும் நீங்கள் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி, டிஸ்ட்ரிபியூட் பண்ண படமும் சரி. ஸோ அந்த படங்களை சொல்கிறேன். உங்களுக்கு சடனாக இந்த படம்னு சொன்னால் ஒரு இன்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஞாபகம் இப்போ வரைக்கும் மைண்டில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்கலாம் அந்த விஷயம். அதை பற்றி சொல்ல முடியுமா எங்களுக்கு? அப்படி நாங்கள் ஒன்று சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய படங்களில் தரமணி. ஸோ தரமணின்னு உங்களுக்கு டப்பு என்ன சார் ஞாபகம் வருது? ராம் வந்து தங்க மீன்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஆடியோ லான்ச் நடத்துகிறோம். அப்போ ராம் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு லைனு இப்படி தான் இருக்கும் லைனு, ஃபுல் கதை பண்ணலை, ஆனால் எனக்கு மைண்டில் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. எனக்கு ராம் மேலே ஒரு அபார நம்பிக்கை. ஏன்னா வந்து அதாவது சினிமாவில் நிறைய பேர்கிட்ட பழகுறோம், நல்ல நட்பு இருக்கும். சில பேர் மாத்திரம்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே வருவாங்க, ஒரு ஆளாக இருப்பாங்க. அதில் ஒரு நபர் தான் ராம். அந்த அளவுக்கு இன்றைக்கி என் வீட்டுக்குள்ளே என் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் அவர். அப்புறம் அந்த லைன் சொல்லும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே எஸ்ன்ட்டேன். நீங்கள் யாரை போடுறீங்க, யார் வந்து ஆர்டிஸ்ட்டாக வைக்கிறீங்கலாம் நான் கேட்கவே மாட்டேன்னு. ரிலீஸ் வந்து தரமணி வந்து தங்க மீன்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணுற 3 நாள் முன்னாடி ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி தங்க மீன்களோடு இதை அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்ட்டு. நான் அப்போ தான் முதல்ல வந்து அந்த வசந்த் ரவி இவர் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியும். அவர் யாருன்னு தெரியாது, அதில் தான் அறிமுகம். ஆண்ட்ரியா இருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். யுவன் அஃப்கோர்ஸ் இருப்பார், மீதி பேர் எல்லாம் நாமுத்துக்குமார் இருப்பார், மீதி பேர் எல்லாம் வந்து எனக்கு வந்து யாரையுமே தெரியாது, போட்டு கொடுத்தது தான். பட் அவர் என்ன சொன்னாரோ அதை விட ரொம்ப பெட்டர்மெண்ட்டான ஒரு படம் கொடுத்தாரு தரமணி. அது மறக்கவே முடியாது. அதில் தான் வந்து நான் நடிகனா வந்து உள்ள வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்ல வந்தேன். ஆமாம், அதில் தான் வந்து நம்ம நடிக்கணும்னு வந்த ஆளை வந்து திரும்ப அவர் ரீகலெக்ட் பண்ணி, நான் அந்த கேரக்டருக்கு நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்துட்டு நீங்களே நடிக்க வந்தவர் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்களே, பண்ணுங்கன்னாரு. இப்போ எதுக்கு ராமன்னு இல்லை பண்ணுங்க, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னாரு. பண்ணேன். அது பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 12-13 படங்கள் நடிச்சாச்சு. இன்னும் ஒரு 7-8 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தரமணி. ஓகே சார். அண்ட் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அது வந்து வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு படம். எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன். கிட்டத்தட்ட நெருக்கி 3 மணி நேரம். ஓகே. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, படம் நல்லா இருக்குது, இதை ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சா தான் படம்ன்ட்டு. எல்லாரும் ஒருத்தர் சொல்லுவாங்க, அதாவது டூ மச் ஆஃப் அட்வைஸ் மேக்ஸ் மைண்ட் ஸ்பாயில்ன்ற மாதிரி, அதை விட்டுருவோன்ட்டு. எனக்கு படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட பர்சனலாக எடுக்க தோணலை. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துட்டேன் எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு. படத்தில் ஒரு 20 நிமிஷம் குறைச்சிட்டேன்ட்டு. அந்த படத்தை திரும்ப வந்து எல்லாருக்கும் தெரியட்டு காட்டுறோம். ஓகே. பார்த்த நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கிற வட்டாரெல்லாம் பிரமாதம் படம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அப்போது மைண்ட் செட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணது போல இருக்குது. ஒரே ஒரு ஃப்ரேம் கூட எடுக்கல நான். ஓகே ஓகே ஓகே. பாலாஜி தரனால மறக்கவே முடியாது, விஜய் சேதுபதியால் மறக்க முடியாது. 2 பேரும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் இப்படி ஒன்று விஷயத்தை போட்டு இப்படி ஒரு திரும்ப அவங்களையே வந்து திருப்திப்படுத்த வச்சிட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப அது எந்த ஃப்ரேமே அதிலிருந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச ஒரு படம். என் பேனருக்கான ஒரு வேல்யூவை பெருசாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்த படம் அந்த படம். ஓகே சார். அண்ட் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. கோகுல் வந்து அந்த கதையை வந்து ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணுறாரு. ஓகே. நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன சிரிச்சிங்களோ அதே சிரிப்பு, அதே வந்து ஒரு அந்த காட்சிகளை வந்து கண்ணு முன்னாடி அப்படியே ஓட விட்டு
அப்படி ஒரு படம் அது. அப்போ அவர் வந்து அந்த கேரக்டர் யாரை வச்சு பண்ணலாம், சுமார் மூஞ்சுகுமார் அப்படின்னும் போது விஜய் சேதுபதி பண்ணலாங்கன்ற. விஜய் சேதுபதி அப்போ என் பேனரில் வந்து சங்குதேவன் ஒரு படம் ஷூட் போயிட்டுருக்கு. அப்போது விஜய் சேதுபதியை வர வச்சு கதையை கேட்க சொன்னேன். கதையை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவர் விஜய் சேதுபதி கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஐயோ இந்த மெட்ராஸ் ஸ்லாங்கு இது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு. கோகுலும் எங்கள் டீமும் நம்பணும் இது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு. அந்த படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. விஜய் சேதுபதி கேரியரில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஃபிலிம் அந்த படம். ஒரு பெரிய சக்ஸஸ் என் பேனருக்கு. ஓகே சார். அண்ட் வந்து பரதேசி பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்த படம். மறுபடியும் சொல்லணுன்னா இன்றைக்கி நீங்கள் ஜேஎஸ்கே அப்படிங்கிற அந்த பேனரை பேசுகிறீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் முக்கியமான படம் பரதேசி. அந்த மாதிரி. அண்ட் வந்து மத யானை கூட்டம், அதாவது இந்த சவுத் ரூரலில் இப்படி ஒரு சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து படம் போட்டு காமிச்ச ஒரு படம். அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து கலையரசனோட பாத்திரம். நீங்கள் அதில் தான் வேலாராமூர்த்தி சார் அறிமுகமாக இருப்பார். கலையரசன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல. அந்த படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பட்டி தொட்டியெல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ். அது வந்து ஒரு கதிருக்கு முதல் படம், நிறைய பேரை உருவாக்குச்சு அந்த படம். ஜிவி பிரகாஷ் வந்து தயாரிப்பில் முதல் படம். ஸோ ஒரு அது விருதுகள் வாங்க வேண்டிய படம். அது சில காரணங்களில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு பேனருக்கு வேல்யூ சேர்த்த இன்னொரு படம் தான். அண்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே வந்து அதிக படம் வந்து விஜய் சேதுபதி கூட தான் இருந்திருக்கீங்க. ஸோ விஜய் சேதுனா வந்து உங்களுக்கு எப்படி பர்சனலாக உங்களுக்கு எப்படி கனெக்டு, அவர் நினச்சாலும் உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வருது? அவர் வந்து கிரவுண்ட் டு த ஹெர்த் சிம்பிள் பர்சன். அப்புறம் பழசை மறக்காத ஒரு மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். எது பட்டாலும் என் மேலே வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன விமர்சனம் அவர் வைக்கணும்னு நினச்சாருனா கூட அது ரொம்ப யதார்த்தமாக வைப்பார். ஓகே, சைலண்டாக சைலண்ட்டாக அப்படியே கரெக்டாக சொல்லிடுவார். நீங்கள் இப்படி தான் அப்படின்ட்டுருவார். இன்றைக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் அது ஷூட்டில் இருந்தால் கூட பிரேக்கில் முதல்ல திரும்ப எனக்கு ரிட்டன் கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்பார். நம்ம என்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு ஆப்ளிகேஷனோ இருந்தால் அதை இமீடியட்டாக பண்ணி கொடுக்குற ஒரு கேரக்டர். அவருடைய வெற்றியை வந்து எங்களுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் படிப்படியாக எப்படி வளர்ந்தார், ஒரு பெரிய முயற்சி, தனக்கு வந்து அதோட அர்ப்பணிப்பு, அந்த டெடிகேஷன் யார்கிட்டையும் இருக்காது. இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் நடிப்பார் அவர். அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக சிறந்த மனிதர். இன்றைக்கி வந்து என் குடும்பத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நபர் அவர். அண்ட் வந்து கடைசியாக அவங்களை வந்து வாழையில் பார்த்தோம். ஸோ வாழையில் வந்து ஒரு வில்லத்தனத்தை பயங்கரமாக அந்த புல்லட்டில் வந்துட்டு நீங்கள் இறங்கும் போதும் சரி அந்த ஒரு பயம் இருந்துச்சு இந்த பார்க்கும்போதே. ஸோ மாரி செல்வராஜோட படம், மாரி செல்வராஜ் எப்படி உங்களுக்கு பழக்கமானார், எப்படி அந்த படத்தில் நடிச்சிங்க? ஒருவேளை ஒரு ராம் சாரோட இருந்தனால அப்படியே பழக்கமாயிட்டாரா, இதோட எப்படி அவர் கூட? ஆமாம், தங்கமீன்கள் காலகட்டங்கள்லேருந்து மாரி செல்வராஜ் தெரியும். அவருடைய முதல் படம் பரியேறும் பெருமாள் கதையை வந்து எனக்கு முதல் நாளே சொல்லி கிட்டத்தட்ட அது வந்து என் வீட்டில் என்னுடைய மகனுக்கு நான் வந்து எடுக்கணுன்ட்டு அந்த படத்தை வந்து டிசைட் பண்ணேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில இயலாமையால் அது தள்ளி போச்சு. அப்போவே தெரியும் இவர் ஆக சிறந்த இயக்குனராக வருவார்னு. அப்போதுலேருந்தே தொடர்ந்து அவருடைய நட்பு வட்டாரம். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி வாழைன்னு ஒரு படம் பண்ணுறேன், சின்ன படம் தான், அதில் ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு பாத்திரம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, கூப்பிடுங்க வரேன்னு. நான் எப்பயும் வந்து கொஞ்சம் பரட்ட தலையாக தான் இருப்பேன், கொஞ்சம் ரக்கடா தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆமாம், அப்படி தான் இருப்பேன். நேராக அதே ஒரு கெட்டப்பில் நேராக போய் தூத்துக்குடியில் போய் இறங்கிட்டேன். சரி, நம்ம ஒரு ஐடியா கேட்டோம், புல்லட்டில் வரணும்னாங்க. சரி, ஒரு 90s இருக்கிற ஒரு பீரியடு, நம்ம இப்படி தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மனப்பிரமையில் போய் இறங்கியாச்சு. ஏன்னா ஸ்பாட்டில் போய் பார்க்குறேன், எல்லாம் அப்போ தான் அந்த வாழைத்தாறு சுமந்துக்கிட்டு வர ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. பார்த்தோன்னே வாங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்து சேரப் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் போய் ரெடி ஆகிடுறாரு. ரெடி ஆகிடுறேன், காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே. அது இல்லைண்ணே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து முடியை வெட்டணுன்ட்டாரு. ஐயோ, சரி முடி தானேங்க, எப்படி வெட்டணும் அப்படின்னு. நீ இருங்க அப்படின்ட்டு அந்த கிராமத்துலேயே ஒரு முடி திருத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு வந்து மரத்துக்கீழே உட்கார வச்சு ஒட்டையாக எல்லாத்தையும் சைடு கீடு எல்லாம் கட் பண்ணி ஒரு ஃபங்கு வைக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக தூக்கி வாரி, எனக்கு இந்த தூக்கி வரனாலே செட் ஆகாதுங்க, பெரிய அகல நெத்திங்க, அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம்ன்ட்டு அது கன்வெர்ட் பண்ணி என்னால் இப்படி மாற முடியும்னு நம்பினார்.
அது பார்க்கும்போது எனக்கே வந்து நிறைய பேருக்கு என்ன அடையாளம் தெரியல. என் குரலை வச்சு கண்டுபிடிச்சவங்களாம் உண்டு. நீங்கள் தானே எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப ஏஜ்டாக தெரியுறீங்க அப்படின்னா அது அந்த கேரக்டர் அது அப்படி தான் ரிக்வயர்டு. ஸோ அதனால் அப்படி பண்ணுவோன்ட்டு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. இத்தனை படங்கள் பண்ணியும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணது வந்து வாழை க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஓகே சார். சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களும் சரி, இப்போ டைரெக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட கதை சொல்கிற போதோ இல்லை நீங்கள் கிளைம் பண்ணிக்கும் போது, இப்போ விக்கிபீடியாலே பார்க்குறோம் நேஷனல் அவார்டு வின்னிங் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதான் வருது, ப்ரொடியூசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே வருது. ஸோ நீங்கள் பண்ணுற கதைகளெலாம் அந்தளவுக்கு ரொம்ப அக்ளைம் பண்ணப்பட்ட படமாகவும் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணப்பட்ட படமாகவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கதைகளும் வந்து ஓகே நான் இந்த மாதிரி கதைகளை எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரி தான் கதைகள் என்னோடது இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? ஒரே ஒரு பாட்டம் லைன் தான், நம்ம என்ன படம் பண்ணாலும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு படம் பண்ணணும், அவ்வளோதான். அது எந்த வகையாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக கூட இருக்கலாம், சஸ்பென்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம். நான் கிட்டத்தட்ட எல்லா ஜோனும் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒரு காமெடி பண்ணியாச்சு, ஒரு லவ் பண்ணியாச்சு, ஒரு ஃபேண்டசி பண்ணியாச்சு, த்ரில்லர் பண்ணியாச்சு, ஆக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ரூரல் பண்ணிட்டோம், வில்லேஜ் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அண்டாவ காலம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு முழுக்க ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு முழுக்க ஒரு நகைச்சுவை திருவிழாவாக இருக்கும். ஸோ வித்தியாசமான கதை கோணங்கள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன நல்ல கதை அமைஞ்சால் அதுக்கு வந்து அதை எடுத்துக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ ஃபயர் வந்து February 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆடியன்ஸ் வரும்போது இந்த படத்துக்கு எதை எதிர்பார்த்துட்டு போகலாம், போகும்போது எந்த தாக்கத்தோடு அவங்க வீட்டுக்கு போகலாம்? February 14 திரையரங்கில் ஃபயர் ரிலீஸ் ஆகுது. அவசியம் தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வர்த் வாட்சாக இருக்கும். படம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஏதாவது ஒரு சீனுக்காவது எந்திரிச்சு வெளில சும்மா அப்படி போய் நின்றுட்டு வரலான்னு தோணாது. பாடல்கள் 2 பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி டும் டும் டும்னு ஒரு சாங் பெரிய ஹிட்டு. அப்புறம் மழை சாங் ஒன்று இருக்குது, அதுவும் ஹிட்டு. அதே மாதிரி 4 பெண்களோட கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பாலாஜி இது இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னில் இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பெண்கள் டெஃபினட்டாக இந்த படம் வர்த் வாட்ச், இது அவசியம் பிள்ளைகளோட வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆண்கள் குறிப்பாக இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்குரிய உள்ளடங்கின ஒரு ஆண்களாக இருந்தால் அவங்க ஒரு கில்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த படம் முடிஞ்சுட்டு வெளில வரும்போது தெரியும். டெஃபினட்டாக வர்த் வாட்சாக இருக்கும். இதை வந்து நாங்கள் முன்கூட்டியே வந்து இப்போது போன ஒரு 20 days பிஃபோர் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சினிமா திரையரங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவ்யூ போடுவோம். ப்ரிவ்யூ யாருக்கு போடுவோம் அப்படின்னா, ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்க்கு போடுவோம், ஃபேமிலிக்கு போடுவோம், இன்னொன்று செலிப்ரிட்டிஸ்க்கு போடுவோம். செலிப்ரிட்டிஸ்க்கு எதுக்கு போடுவோம்? அவங்களுடைய கருத்துக்கள் வாங்கி அதை வந்து படத்துக்கு வந்து ஒரு விளம்பரமாக பயன்படுத்துவோம். நான் வந்து இந்த படம் சென்சார் பண்ணும்போது சென்சார் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அது கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. அப்புறம் இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம். ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்னாலே வெறும் ஆண்கள் தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இங்கே இருக்குது. இது பெண்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போது என்ன பண்ணேன்னா, இதை வந்து ஒரு பப்ளிக் ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்ட்டு, பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் ரன் பண்ணோம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ எக்ஸ்க்ளூசிவ்லி உமன் அப்படின்ட்டு ஒன்று போட்டோம். ஒரு 120 பெண்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் பார்த்தாங்க. பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள், பெண் துப்புரவு தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்படி எல்லா செக்மெண்ட்டும். படம் ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட நான் பேசினேன், இந்த காட்சி எதுக்கு பெண்களுக்கு மாத்திரமே போட்டோன்னு நினைக்கிறீங்க? ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து ஐயோ அந்த படம் பார்க்குறதுக்குலாம் வந்து நம்ம இதுக்கு லேடிஸ் போகக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. இந்த படம் டெஃபினட்டாக அவசியம் பெண்கள் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்ன இருக்கோ அந்த கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்காக தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி படம் போட்டேன். படம் பார்த்துட்டு அத்தனை பேரும் பாராட்டி தள்ளிட்டாங்க. அவங்க அது வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கும். இப்போ நாங்கள் ரிவ்யூஸ்க்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம். ஒவ்வொருத்தரும் சொன்னது தான், இந்த படம் ஆரம்பித்ததும் தெரில முடிஞ்சதும் தெரில, அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் 2 ஒரு கேரக்டர்ஸையும் நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தினந்தோறும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். இது அவசியம் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அவசியம் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இதுக்கு வந்து ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என்னங்க, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாது, அதனால் வந்து அந்த மெச்சூர்டு பசங்க தான் பார்க்கணும், அதனால் அவங்க பார்க்கணுன்னு. அதே மாதிரி ஆண்களுக்கான சிறப்பு காட்சி போட்டேன், கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கை
எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அவசியம் தியேட்டரில் வந்து பாருங்கள், யூ வில் என்ஜாய். ஓகே சார், கண்டிப்பாக வந்து ஃபெப்ரவரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ ப்ரொடியூசர் நல்ல படங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் டிரெக்ஷன் வரீங்க. ஸோ கதைக்களமும் அந்தளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குதுன்னு சொல்லணும். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இந்த படம். ஸோ ஒன் இண்டியா சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.